ஒரு சூப்பரான கிரில் சிக்கன் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான நம்ம வீட்லேயே நம்ம செய்கிற வந்து ஒரு கிரில் சிக்கன். ஸோ இதை எப்படி மசாலாஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே நான் லெக் பீஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். லெக் பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா அந்த நெஞ்சு எது வேணுமோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் கட் பண்ணியோ வாங்கிட்டு வந்துருங்க. இந்த இடத்துல இது போக எக்ஸ்ட்ரா நான் வந்து 4-5 கட் போட்டுருவேன். ஏன்னா மசாலாஸ் வந்து நமக்கு இறங்கணும் பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இதா இருக்கா? அந்த கடையில் இருக்க மசாலா டேஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். இப்போ இதே போல் நான் 4 பீசஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இந்த 4 பீசஸையும் கட் பண்ணி நான் மாதிரி எல்லாத்தையும் கட் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு மசாலா சேர்க்கணும்ல சொல்லுவாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட சொல்லிகிட்டே வரேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். சரியா? நான் என்னோட சிக்கன் இருக்குங்கிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப சேர்க்கணுங்கிறது இல்லை. அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்கும், கொஞ்சம் உப்பு உரப்புமா இருக்கும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் தான். ஓகேவா? அப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப சொல்லிடலாம், இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் எது இருக்கக்கூடாது இல்லையா, அதனால. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் சின்ன ஸ்பூனுங்கனால 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சீரகத்தூள். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணதுங்க. அதனால என்னோட பிளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வீட்டிலே தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி கரம் மசாலா நான் வீட்டில் இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை. நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ். அப்புறம் நம்மளோட மெயினான ஒரு ஐட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரேவியே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க மாதிரி ஆயிடும். அதனால் அப்புறம் இதோட சேர்த்துக்கிறது வந்து பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, பேருக்கு. இல்லை உங்ககிட்ட இப்போ எங்கிட்ட பட்டர்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா நார்மலாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பாருங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நானும் எண்ணெய் தான் விட போகிறேங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தண்ணி விடக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து எண்ணெய் விட்டு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். ஆல்ரெடி வந்து சிக்கனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டோன்னே அதே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இதே போல் மசாலாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன மசாலா இருக்கோ வெளியிலேருந்து வாங்காதீங்க. பேக்கெட் பண்ணி வச்சிருக்க மசாலாவில் நிறைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிரி டேட் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ நான் வந்து செய்யறது வந்து இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் போய் கடையில் வாங்கலை. சோம்பு இருக்கும், சோம்பை லேசாக முனிக்கு வச்சுக்கோங்க. சீரகம் இருக்கும், சீரகத்தை லேசாக முனிக்கு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட முடியுமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த மாவு எதுவுமே நான் சேர்க்கல, உங்கள் முன்னாடி தான் நான் செஞ்சு காமிக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் அதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம யோசிப்போம், ஆஹா நம்ம கடையில் வாங்கியிருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, தவால பண்ணலாம், நம்ம சப்பாத்திலாம் போடணும்ல அந்த மாதிரி இதில் வச்சு பண்ணலாம். ஸோ நிறைய பண்ணலாங்க நம்ம நினச்சா. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இப்போ நான் வந்து பண்ணுறது வந்து ஓடிஜியில் கிரில் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிப்பேன், தவால பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், மசாலா மாதிரி இருக்காது. பாருங்க, உப்பு மட்டும் பார்த்துட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சம் தேவை, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து நம்மளோட தயிர் எலுமிச்சம்பழம்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சில நேரம் கூட தேவைப்படும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும். சரியா? நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் நான் 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஓடிஜி வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டை கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பண்ணும்போது ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து வேக வைப்பேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் லேசாக மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தோன்னா செம்மையாக குக் ஆயிரும், நல்லாயிருக்கும் கிரில்லு. ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு எப்படி பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ. நம்ம மற்ற மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும்ல, அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அது. அதனால தான் இப்போ வந்து ஊட்டிஜியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து கீழே வந்து நான் காயில் பேப்பர் இந்த போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பண்ணுற ஆயில் இதெல்லாம் சிந்தக்கூடாதுங்கிறதுனால நான் இப்படி பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் கீழேயும் நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். அதனால் மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு ஆட்டை நல்லா தடவி விட்டுட்டு இப்படி மேலே வச்சுருவேன். நான் ரொம்ப வடிகிற மாதிரி விட்டுற வேண்டாம். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, தான் அடுத்தது சரியா. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாஸ் வந்து கீழே போயிடுவங்கனால நல்லா தடவி விட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும். ஸோ பாருங்கள், இப்போ நான் பேக் பண்ணி எடுக்கணும். நம்ம இதை சொல்லிட்டு கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல மசாலாவை இப்போ கிரில் பண்ணி நம்ம எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இது மேலே அப்படி தொட்டு வைக்கிறேன். போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, ரப் பண்ணாதீங்க. லேஸ் அப்படி தொட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி. இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்க ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே லேஸாக இப்படி வச்சுட்டு அப்படி இதை பரட்டிட்டு இதுக்கு மேலே லேஸாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருவேன். இதுதான் நல்லாயிருக்கும். நான் கம்மியாக எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா திரும்ப நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணால் திரும்ப அந்த ஆயில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் இதை 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இதில் ஒரு ட்ரிக் பண்ணுவேன். என்னன்னா, நம்ம வீட்டில் சப்பாத்திக்கெலாம் போடுறதுக்கு ஒரு ஃபுல் கப் பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து எடுத்து வச்சுருவேன். இதில் இப்படி எடுத்து வச்சுட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்துருவேன். அப்புறம் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சூடு எப்படி பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும்ல நமக்கு, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வேண்டாம், நீங்கள் அப்படி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இப்படி மாற்றி சூடு பண்ணி வச்சுருவேன். இது லைட்டாக உங்களுக்கு சூடு பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அப்படி கூட சாப்பிடலாம். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கிரில் சிக்கன் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த க்ரீன் சட்னி இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ஒரு நார்மலான இந்த மசாலாஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். அதனால் நான் எதுவுமே நான் இது பண்ணாமல் சும்மா ஆனியன் வச்சு நான் சாப்பிட்டு நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.